ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பதிவு தான் போடலான்னு வந்திருக்கேன். என்ன பதிவுன்னா, இது என்னோட கருத்துன்னு வச்சுக்கோங்க. இது யாரையும் நான் தாக்கி பேசுகிறதாவோ, எந்த கட்சியையும் நான் எதையும் சொல்கிறதா இல்லை. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன பேச வரேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து இன்னும் முதலமைச்சர் பதவியில் உட்கார முடியாமல் இருக்கார் விஜய் சார். இது அவர் உட்காரலன்ற வருத்தத்துக்காக நான் பேசலை. என்னன்னா, நாட்டு மக்கள் வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் இவரை தேர்ந்தெடுத்து மக்கள் எல்லா பக்கமும் அவருக்கு தனித்து நின்று ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரை வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார விடாமல் இத்தனை நாளாக இழுபறியாக இழுத்துட்ருக்காங்க. யார் இழுத்துட்ருக்காங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஏன் இப்படி? அவர் பாவம் இப்போ திரிசங்க மாதிரி மேலேயும் போக முடியாமல் கீழே வர முடியாம மாதிரி தொங்கிட்டு இருக்கார். என்ன பண்ணுறது இதாண்டா சாக்குன்னு இதான் சமயம்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் சேர்ந்து பழி வாங்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்கள் விருப்பப்பட்டு தானே அது எல்லாரும் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, ஒரே ஆள் ஒரே ஒரே திமுக ஏடிஎம்கே டிஎம்கேன்ட்டே தானே இவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கும் வந்து இப்போ 55 வருஷம் ஆயிடுச்சு, வயசாச்சு. இதில் நானும் எவ்வளோ முறை ஓட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? ஜெயலலிதாம்மா இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சரி அவங்களே தானே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. சரி, ஒரு மாற்றம் இவர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மக்கள் மாணவர்களும் சரி, அவரோட ரசிகர்களும் சரி, அவரோட ஏஜ் உள்ள பசங்களும் சரி, எல்லாருமே ஏன் சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்புகிறாங்க விஜய் வரணும் அப்படின்ட்டு. அதனாலேயே எல்லார் வீட்லேயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் அவருக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி அவரை ஜெயிச்சுட்ருக்கும்போது தனித்து போட்டியிட்டு இந்த அளவுக்கு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் அவரை வந்து உட்கார விடாமல் எப்படி சதி நடக்குது? இது இழுபறியாகவே போயிட்டே இருக்குது. இதில் என்ன லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம். மக்கள் வந்து விரும்பி எடுத்து மகேசன் முடிவாக எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலன்னாலும் சரி, ஒதுங்கி அமைதியாக இல்லாமல் எல்லாரையும் தூண்டி விட்டு அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு அவரை அலைய விட்டுட்டு, இதெல்லாம் என்ன ஒரு நியாயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதனால் தமிழ்நாட்டு மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நாளைக்கே அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அவரால் பதவியேற்க முடியாமல் எல்லாம் சதி வேலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் அவங்க ரசிகர்களும் சரி, அவர் மேலே ரொம்ப பற்றுள்ள தீவிர தொண்டர்களும் நிலைமை நினச்சி பாருங்க. இப்போவே தேர்தல் அப்போவே ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னோடனே ஒருத்தர் கத்தியாலே கழுத்து அறுத்துட்டாரு. அவங்க குடும்பமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும். இது எல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதை விட மேலிடத்தில் இருக்க அதிகாரிங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னொரு வாட்டி தேர்தல் வந்து அவரை ஈஸியாக மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எதனால் எவ்வளோ காசு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ நஷ்டம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஒரு குடும்ப பெண்ணாக வீட்டில் இருந்துக்கிட்டு என்னாலேயே இவ்வளோலாம் யோசிக்கிறேன். ஆனால் பெரிய பெரிய அதிகாரிங்கள்லாம் இதுக்கு தெரியாமையாக இருக்கும் சொல்லுங்கள். யாரும் எதுவுமே கொண்டு போகிறதில்ல. இந்த பதவிக்கும் சரி, பணத்துக்கும் சரி, எல்லாம் இப்படி ஒரு ஆசைப்படுறாங்க. வெறித்தனமாக இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்க? நாட்டில் ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க? இங்கே தான் இப்படி. வெளிநாட்டிலலாம் இந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. வெளிநாட்டில் நான் கேள்விப்பட்டு படித்ததுலலாம் பார்த்திங்கன்னா, சாதாரணமாக ஒரு முதலமைச்சர் கூட சர்வசாதாரணமாக தான் போகிறதா நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன் நான். ஆனால் இங்கே தான் எல்லாமே தலைகீழாக இருக்குது. சரி, நம்ம நாட்டு மக்கள் இப்படி நம்மளோட கலாச்சாரம் இந்த மாதிரி அப்படின்னு இருந்தால் கூட ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாடு என்னடா இப்படி போயிட்டுருக்கேன்னு. ஃபோனை ஓப்பன் பண்ணாலும் சரி, டிவி ஓப்பன் பண்ணாலும் சரி, இதே தான் இழுபறியாக அந்த முதலமைச்சரோட அவரை பதவி வர விடாமல் அதாவது சப்போர்ட் பண்ணுறவங்கள கூட பண்ண விடாமல் அப்படி பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க. யாரும் எதுவுமே கொண்டு போகிறது இல்லைங்க. இன்றைக்கி நிலமை அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நம்ம வாழ்கிற வரையும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அதுவும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுயநலமாக இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காமராஜரையே தோக்கடித்த மக்கள் தான் வேண்டான்ட்டு. அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் பெரிய இது இல்லைன்ட்டு ஒதுங்கி போகணும் விட்டுட்டு ஆளுங்களெல்லாம் விட்டு இதெல்லாம் ரொம்ப சரிங்களா?
நானே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு ஒண்ணும் இது தனிப்பட்ட இதில எந்த ஒரு இதுவும் கிடையாது. இருந்தாலும் வந்து என்னோட கருத்த சொல்லணுன்ட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கு? நாடு இப்படி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி இன்னைக்கு ஒரு பதிவு போடுவோம். பார்க்குறவங்க பார்ப்பாங்க. என்ன மாரி நெறைய பேருக்கு சொல்ல முடியாம மனசுல வச்சுட்ருப்பாங்க இல்லையா? சரி அப்படின்ட்டு தான். ஆனா எல்லாமே மார்க்கெட்லேருந்து எல்லாம் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கும்போதெல்லாம் சொல்றாங்க. அவர வந்து இப்படி பண்றாங்க, செய்றாங்க அப்படின்னுட்டு. ஆனா அதெல்லாம் வேணாம். விட்டுருங்க. அவர் வரட்டும். அவர் வர்றதுக்கான வழிய விடுங்க. அவர் தன்னால வந்துருவாரு. வந்து உட்காந்து மக்களுக்கு ஏதோ செய்யட்டும். செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போமே! ஒரு 5 வருஷம் பார்ப்போம். அப்புறம் முடியலன்னா பழையபடி எப்படி அடுத்தது எப்படியோ அது பார்த்துக்கலாம். சரிங்களா? இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. எந்த கட்சியையும் நானு சார்ந்து இல்ல. எந்த கட்சியையும் நான் வந்து குறையும் சொல்லல. உள்ளத சொல்றேன். அவ்வளோதான். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் சார் வந்தாலுமே அவர் நான் என்ன சொல்றேன்னா, என்னோட கருத்துன்றத விட மக்களோட கருத்து அதுதான். அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள் அவர் பேரை வச்சுக்கிட்டு அமர்க்களம் பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க. இப்பவே வந்து அவரோட கட்சின்னு சொல்லிட்டு நெறைய அநியாயங்கள் நடந்துட்டுருக்கு. கண் முன்னாடியே வந்துட்டுருக்கு டிவிலலாம். இதெல்லாம் அவர் தனியா வந்து கண் முன்னாடி கொண்டு போய் அவர் தனியா வார்ன் பண்ணி, அந்த மாரி ஆளுங்கள உடனடியா கட்சியிலேருந்து நீக்கணும். ரசிகர்களா இருந்தாலும் அவங்கள வந்து வார்ன் பண்ணணும். அவர் பேரை கெடுற மாரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அவர் பேர் சொல்லி மக்கள் இன்னும் எச்சா பண்ற மாரி சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுக்குறாங்க எல்லாரும். அதையும் வந்து தடுக்கணும். அவர் பேர் கெடுக்கணுன்றதுக்காகவே அவர் அவர் ரசிகர் மாரியோ, அவரோட தொண்டர் மாரியோ நெறைய பேர் பண்றாங்க. அதுவும் வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா நான் டிவியில பார்த்தேன். அவரோட கட்சிக்கே போய் அவங்க மொபைலை திருடிட்டாங்க. ஒருத்தர் தண்ணி போட்டு ஆட்டம் போடுறாங்க. ஒருத்தர் பொண்ணை பாலியல் 11 வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணதா அவரோட கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு தான் போடுறாங்க. இதெல்லாம் அவர் வந்து முதலமைச்சர் ஆகி உட்காந்தாருன்னா, இந்த மாதிரி ரசிகர்களும் சரி, இந்த மாதிரி தொண்டர்களும் சரி, இந்த மாதிரி எம்எல்ஏ வர பதவி ஜெயித்தவங்களும் சரி, அவங்கள உடனே நீங்கள் நீக்கிடணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் பேர் கெடாமல் பார்த்துக்கணும். இந்த சூழ்நிலையில் எப்படி நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் வரீங்களோ, அந்த பிரச்சனையெல்லாம் இனி அதெல்லாம் வந்து சரி பண்ணி வரும்போது நீங்கள் இன்னொரு பிரச்சனை எதுலேயும் மாட்டாமல் இருக்கணும்னு தான் என்னோடய ஆசை. வாழ்த்துக்கள். எனக்கு வந்து விஜய் சார் தான் வரணும்னு இல்லை, வந்திருக்காரு, அவருக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சரிங்களா? என்னோடய கருத்தை நான் இதில் வந்து பதிவு பண்ணுறேன். யாரையும் நான் இது பண்ணி சொல்லலை. ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?